1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வரும். போதும். ஹல்லேலூயா. கர்மையான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா பாருங்க, இந்த வசனத்தை ரொம்ப கவனமா நம்ம இது பண்ணணும். வேதம் சொல்லுது, சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ஹல்லேலூயா. கர்மையான தேவனுடைய பிள்ளைகள், யோனாத்தான் சவுலுடைய குமாரன். சவுல் தாவீதை கொல்லும்படியாக சோதரிக்கிறோம் எழும்பி அநேக முறை வந்தாலும் சவுலுடைய குமாரன் யோனாத்தான் தாவீது மேல அன்பாய் இருந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். யோனாத்தான் தாவீது மேல எப்படி அன்பு செலுத்தினார், அதே போல யோனாத்தான் தாவீதுக்கு என்னென்ன காரியங்களை அவர் கொடுத்தார், அதுல என்ன மறைபொருள் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கூட இருக்கலாம், இது உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரமா இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோதரிக்கிறோம். வேதம் சொல்லுது, யோனாத்தான் ஆத்மா எப்படி இருந்துச்சான், தாவீதோடு இசைந்து இருந்துச்சான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படிதான் அநேகரோட எப்படி இருக்கணுமா, இசைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. இது ஒரு வெளிப்பாட்டின் செய்தி. யோனாத்தான் யாருக்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். தாவீது மனவாட்டிக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் அப்படிதான் நம்மளை, அவர் தன்னுடைய மனவாட்டியை அப்படிதான் இசைந்து இருக்கிறார், அப்படிதான் நேசிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இசைந்து இருக்கிறார். அவர் இசைந்து இருக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அதே போலதான் தாவீது எதுவுமே இல்லை. தாவீது ஒரு சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறார், கொலை செய்யணும் விரட்டுறாரு. ஆனா அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாரு, அவரோடு இசைந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய உலகத்துல எல்லா பாவங்களும் துரத்திக்கிட்டு வரும், எல்லா பிரச்சனைகளும் துரத்திக்கிட்டு வரும். நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் துரத்திட்டு வருவாங்க, நம்மளை காலி பண்ணணும்னு வருவாங்க, நம்மளை அழிக்கும்படியாக வரலாம். ஆனா கர்த்தர் நம்மளோடு இசைந்து இருப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது ராஜாவாலாம் ஆகல, ஆனா ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ராஜாவுக்கு அபிஷேகத்தை பெற்றுட்டான். ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் ஒதுக்கப்பட்டவனா இருந்தான். சிங்க கபில போய் ஒளிஞ்சிருக்கிறான், வனாந்திர பாதையில போகிறான், தாய் தகப்பனை இழந்திருக்கிறான், சகோதரோட இல்லை, அவன் ஒரு தனி கூட்டமா இருக்கிறான், விரட்டப்பட்டவனா இருக்கிறான், உலையான சேற்றுல கிடக்கிறான், பயந்து நடுங்கி இருக்கிறான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுனால, ஆண்டவரோடு இசைந்து இருக்கிறதுனால, நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை பார்க்கும்பொழுது கேவலமா தான் பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் தான். ஆனா ஒன்னே ஒரு காரியம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோனாத்தான் ஹல்லேலூயா தாவீதோடு ஒன்றாய் இசைந்து இருந்தது போல கர்த்தர் நம்மளுடைய பிரச்சனையில எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் அவர் நம்மோடு இசைந்து இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோட இருங்க. இன்னைக்கு யார் நம்ம கூட இல்லைனாலும் கர்த்தர் நம்மோடு இசைந்து இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையோட இருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி இசைந்து இருந்தார், ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை ஒரு வாசிப்போம். போதும். வாசிங்க. இசைந்து இருப்பாள். ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆதாம் சொல்றான், என் எலும்பின் எலும்பு இவளோடு நான் இசைந்து இருப்பேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல 2 ஆதாம் உண்டு. ஒன்னு மண்ணானவன், 2வது ஆதாம் யார் தெரியுமா?
வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தருடைய மனைவி தான் நம்ம. ஹல்லேலூயா. நம்மளாம் மணவாட்டி, அவர் மணவாளன். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, 2 ஆதாமை சொல்லப்படுகிறது. நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். சோதரம் 15ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம் வாசிப்போம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. வேதத்தில் 2 ஆதாம் உண்டு. ஒரு ஆதாம் மண்ணானவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிந்தின ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கிறவர். அடுத்த வசனத்தை வாசிங்க, 47ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்லா அதை குறித்து வச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 45, 47. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மண்ணானவனுடைய சாயலை அவன் தரித்துக் கொள்ளக்கூடாது. விண்ணவரின் சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விண்ணவருடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொள்வீங்க. நீங்க தேவ சாயலை தரித்துக் கொள்ளும் பொழுது அவரோட இசைந்து இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரே மாம்சமா இருப்பீங்க. கணவனும் மனைவியும் எப்படி இருப்பாங்களா? இசைந்து ஒரே மாம்சமா இருப்பாங்க என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நம்ம இசைந்து இருக்க முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் உட்காந்து நம்ம மணிக்கணக்காக ஒரு வீடியோ பார்ப்பாங்க சில பேர். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ளே போயிடுவாங்க. சினிமாவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் சினிமா நானும் பார்த்துருக்குறேன். நான் எதையும் நம்ம பொய் சொல்ல மாட்டேன். நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பார்ப்போம். சினிமா பார்க்காதவங்க யாருமே இங்கே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சினிமா பார்த்துருக்கோம். சினிமா பார்க்கும்போது என்ன நடக்கும்? அந்த சினிமா பார்த்ததுக்கப்புறமா அந்த ஹீரோடைய முகம் தான் நமக்கு மூஞ்சிக்கே வரும். நம்மளும் அப்படியே ஹீரோ மாதிரியே மாறிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ என்ன அர்த்தம்? அந்த சாயலை நீ தரித்துக் கொள்ற, அந்த பிம்பம் உனக்கு வந்துடும். அதிலே தான் நீ இருக்கிற. அதுதான் இச்சையான பிம்பம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம தேவ சாயலை பறித்துக் கொள்ளணும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை மணிக்கணக்காக வாசிக்கணும். இந்த வேதத்தில் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கணும். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவ சாயலை தரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தேவ தூதனுடைய முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சான். வேதம் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய முகம் எப்படிப்பட்டது முகமாக இருந்துச்சான்? தேவனுடைய முகமாக இருந்துச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அந்த 2ஆம் ஆதாமுடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தாயத்தை தரித்துக் கொள்ளும் பொழுதுதான் நீங்க அவரோட இசைந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இசைந்து இருக்கிற வாழ்க்கையில் நம்ம வாழணும். அப்படி நீங்க இசைந்து இருக்கும் பொழுது, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமா ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு மனைவிக்கு விரோதமாக யாராச்சும் எழுப்பி வந்தாங்கன்னா அந்த கணவர் சும்மா விடுவாரா? விடமாட்டார். அதே போலதான் நம்ம அவரோட சாயலை தரித்து கொண்டு அவருடைய மனவாட்டியை நம்ம மாறும் பொழுது நமக்கு விரோதமாக யார் எழுப்பி வந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும், இசைந்து இருக்க வேண்டும். அன்று ஆதாம் ஏவாள் எப்படி இசைந்து இருந்தாங்களோ, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இசைந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்க அதே போலதான் யோனத்தான் தாவீதோடு இசைந்து இருந்தான். இங்க அங்க சொல்லுகிற காரியம் நிழல், இது நிஜம். அதுதான் நான் வெளிப்பாட்டோட சொல்றேன். இன்னைக்கு சபையோட இசைந்து இருக்கணும், ஊழியக்காரோட இசைந்து இருக்கணும், ஏசப்பாவோட இசைந்து இருக்கணும். நீ இசைந்து இருந்தீனா உன்னை யாரும் பிரிக்க முடியாது. உன்னை பாவம் பிரிக்காது, சாபம் பிரிக்காது, உன் போராட்டம் பிரிக்காது, உன் பிரச்சனை உன்னை பிரிக்காது, உன் வறுமை உன்னை பிரிக்காது. கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. போதும், இசைந்திருந்ததை பார்த்துட்டோம். எப்படி நம்ம இசைந்திருக்கணும்? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்பதான் இசைந்திருக்க முடியும். அப்படி இசைந்திருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு அசைவும் ஏற்படாது. அதை நம்ம பார்த்துட்டோம். முதல் பாயிண்ட், அவரோட இசைந்து இருக்கணும். 2வது காரியம், யோனத்தான்
அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் நம்மளை உயிரை போல சிநேகிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் மாயமான உலகம். இது கடைசி நாட்கள்ல வாழ்றோம். உண்மை இல்லாத உலகத்துல இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கணவன் மனைவி மேல உண்மை இல்லாம இருக்கிறான். மனைவி கணவன் மேல உண்மையான அன்பு இல்லாம இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர் மேல உண்மையெல்லாம் அன்பு இல்லாம இருக்கிறாங்க, சிநேகிக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு பணம், பதவி, உயர்வு, நம்மளோட சொத்து சுகம் இருந்துச்சுன்னா உண்மையா நேசிக்கிற மாதிரி நேசிப்பாங்க. அது எல்லாமே இல்லாம போயிருச்சுன்னா அந்த சிநேகம் முறிஞ்சி போயிடும். ஹல்லேலூயா. ஆனா ஒன்றுமே இல்லாமல் நமக்காக ஒரு அன்பு வருகிறதுனா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காக ஜீவனை விட்ட அன்பு தான் மெய்யான அன்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த மனிதர்களுக்காக பாவத்துல இருந்த நமக்காக ஒருத்தர் மரித்தார் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு தான் பரிபூர்ணமான அன்பு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிநேகிதன் நமக்கு இருக்கணும். யோனத்தான் தாவீதை அப்படி சிநேகித்தான், அவன் அப்படி அன்பு செலுத்தினான். இது பழைய ஏற்பாடுல உள்ள காரியம். புதிய ஏற்பாடுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்மளை சிநேகித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துல கடந்தோம், மரண பள்ளத்தாக்குல இருந்தோம், அவர் நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் கடந்து வந்தார். அவர் நமக்காக தேவ ஒளியாய் கடந்து வந்தார். நம்ம இருள கடந்த நம்மளை வெளிச்சத்தை காண்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பாவத்தில் இருந்த நமக்காக அவர் பரிகாரியாய் மாற்றினார். அதான் மெய்யான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். வேகமா எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. என்ன அன்பா? எப்படிப்பட்ட அன்பு? சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறாங்க பாருங்க. அந்த அன்பு தான் எவ்வளவு பெரிய அன்பா. வாசிங்கம்மா, திரும்ப வாசிங்கம்மா. ஹல்லேலூயா. ஒரு இடத்திலும் இல்லையா? சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறோமா? நமக்காக கர்த்தர் உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சொல்லுவாங்க, நான் உன் கூடவே வருவேன், நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள்கிட்ட என்ன காரியம் அவங்களுக்கு தேவைப்படுறது இருக்குதோ அது வரைக்கும் தான் அந்த வார்த்தை இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட எல்லாமே பிடுங்கப்பட்டுருச்சு, உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய காரியம் இல்லாம, பணமோ பதவியோ எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னா உங்களை கண்டுக்காம போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை நேசித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தாங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறார். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புறஜாதியே இருந்த நம்ம பாவத்திலே உள்ளன்று மரித்து போயிருப்போம். ஹல்லேலூயா. நம்மளை முன்குறித்து இருக்கிறார், ஆதியிலே முன்குறித்து இருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறும்படியான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள்ல நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இசைந்திருப்பீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை எப்படி நேசித்தாரோ அதே போல அவரை நீங்க நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம விட்டுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆரம்பத்தில் தேவன் நமக்கு கொடுக்கும்போது, சுகத்தை கொடுக்கும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, அவர் மேலே பிரச்சனையில் இருக்கும்போது அவர் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். பாவத்தில் இருக்கும்போது, சாபத்தில் இருக்கும்போது, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும். அப்போல்லாம் யாருமே நம்மளை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எழுப்பி கொண்டு போய் அந்த இல்லத்தில் கொண்டு போய் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கி தேவ சமூகத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா படிப்படியா அந்த அன்பு குறைந்து போகுது. அப்படிப்பட்ட அன்பு குறைந்து போகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. எங்கேயுமே தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம காணப்படக்கூடாது. கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். அவர் எப்பொழுதும் அன்பு செலுத்துறவர் தான். அவர் எந்த நேரத்திலையும் அவருடைய அன்பு குறைந்து போகாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்ம அன்பு குறைந்து போகும்படியாக இருக்கிறோம். நம்ம கர்த்தரை மறந்துடுறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப பிரச்சனையில மாட்டிக்கிறோம். திரும்ப போராட்டம், திரும்ப வியாதி. ஏன் தெரியுமா? கர்த்தரை பார்த்து திரும்பாததுனால தான், பாவத்தை பார்த்து திரும்புறதுனால தான் நமக்கு பிரச்சனையே உண்டாகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை எப்பொழுதும் விடாப்படியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும், விழித்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிய பிள்ளைகள் காலையில் எழும்பி வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்காம வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. இந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வைக்கும். இந்த வார்த்தையை நீங்க கண்டுக்காம போயிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லா பிசாசும் தேடி வரும், பாவ உணர்வுகள் தேடி வரும். வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஜீவம் கிடைக்கும். ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மேல் அன்பு செலுத்தணும். அப்படிப்பட்ட அன்பு செலுத்தணும். அவர் மேலே எப்படி நம்ம அன்பு செலுத்த முடியும்? வேதத்தை வாசிங்க, சுதரிக்கிறோம். 1-2 யோவான் நினைக்கிறேன், 2 யோவான்ல 5-4 வசனத்தை ஒரு வாசிங்க. இல்ல 2 யோவான்ல 6 வசனம். ஹல்லேலூயா. போதும். என்ன சொல்லியிருக்கு வேதம்? என்ன சொல்லியிருக்கு? நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. கற்பனையின்படி நடக்கணும், சும்மா கிடையாது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஏதோ சபைக்கு வரோம் ஜெபிக்கிறோம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கற்பனையின்படி நடக்கணும், வார்த்தைக்கு பயந்து நடக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் அவருக்கு அன்பு செலுத்துறது. சோதரம் அவரை கனப்படுத்துறதோ, துதிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. வேதத்தை தியானிக்கணும், வேதத்தின்படி வாழ்க்கை இருக்கணும். ஜெபிக்கிறது விஷயம் கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது விஷயம் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி வாழ்க்கை இருந்தாதான் அவர் மேல நம்ம அன்பு செலுத்துறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய விசுவாசம் எதுல தெரியும் தெரியுமா? கிரியையில வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கை கிரியையில வெளிப்படணும். சாட்சி உள்ள வாழ்க்கை சத்தியத்தின்படி வாழ்க்கை, அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. சத்தியத்தின்படி வாழல அப்படின்னா நீ சத்ருடைய பிள்ளை ஆயிருவ. சத்தியத்தின்படி வாழ்ற அப்படின்னா நீ தான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சத்தியமுள்ள வாழ்க்கை, அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கைங்கிறது சத்தியத்தில் வெளிப்படும். சாத்தானுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை சாபத்தின் வேரின் வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. கர்மேன் தேவனுடைய பிள்ளைகளே, சாபத்தின் வேரின் வாழ்க்கை சாத்தானுடைய வாழ்க்கை. அது சத்தியத்தை தொடவே கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அவர் மேல் நம்ம அன்பு செலுத்துறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். யோனத்தான் அவன் தாவீதை சிநேகித்தான். இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படிதான் சிநேகித்திருக்கிறார். அவருடைய சொந்த உயிரை கொடுத்து சிநேகித்திருக்கிறார். அவரை நம்ம எப்படி சிநேகிக்கணும் அப்படின்னா, வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து வேதத்தின்படி வாழ்ந்தா அவரை நாம் சிநேகிக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப திரும்பி நம்ம எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி எடுத்துக்கொள்ளுங்க. சோதரம் எடுத்துக்கிட்டீங்களா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க என்ன செய்யறாரு? யோனத்தான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்றாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னுடைய ஜீவன் அருமையா இருக்கும், நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை செய்தார் யோனத்தான், உடன்படிக்கை செய்தார். அதே போல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறார் தெரியுமா? வேதத்தில் வாசிங்க, நேரமில்லை, சீக்கிரமாக. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். மத்தேயு 20 ஹல்லேலூயா. ரத்தத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். முதல் உடன்படிக்கை என்ன? அவருடைய ரத்தத்தில் உடன்படிக்கை. ஏன் தெரியுமா ரத்தத்தில் உடன்படிக்கை செய்தார்? ரத்தத்தில் தான் பாவம் இருக்கு, ரத்தத்தில் ஜீவன் இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு, அங்கதான் உயிர் இருக்கு. இந்த உயிர் பரிசுத்தமாய் மாறணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நிர்மூலமாகி வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம், வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறாம வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு உயிரடைவு உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துல தான் ஜீவன் உண்டு. மெய்யான ஜீவன் அவர்தான். அவர்தான் மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அவர்தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நெற்றியில பூசணும், நம்ம சரீரத்துல பூசணும், நம்முடைய ஆவியில பூசணும், நம்முடைய ஆத்மால பூசணும். அன்னைக்கு எகிப்து தேசத்துல
எந்தெந்த இல்லத்துல நிலைக்கால ரத்தத்தை பூசினார்களோ அந்த இல்லத்துல சங்கார தூதனுக்கு அதிகாரம் இல்லை, கடந்து போனான். ஹல்லேலூயா. ஆனா ரத்தம் பூசப்படாத வீட்டிலலாம் என்ன நடந்துச்சு? மரணம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த உடன்படிக்கை ரத்தத்தை நம்ம பூசிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது நல்ல கருத்தா இருக்கணும். கடைசி நாட்களில் கர்த்தர் ரத்தத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த ரத்தத்தை பூசி பூசி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஏசப்பா, எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய தரித்திரத்துக்காக, என்னுடைய போராட்டத்துக்காக நீர் எனக்காக பலியானீரே. என்னை ஐஸ்வர்யா மாற்றுவதற்காக நீர் தரித்திரனாய் மாறினீரே. எங்களை நீர் உயர்த்தும்படியாக நீர் தாழ்த்தப்பட்டீரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. எங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க ராஜானு ஒவ்வொரு நாள் ரத்தத்தை நினைத்து நினைத்து அவருடைய பாடுகளை நினைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் ஆளுகையாய் மாறும். ஹல்லேலூயா. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்யலாம். அவருடைய பாடுகளை சகிக்கணும். நீங்க சகிக்கணும். ஆராதனைக்கு வரும் பொழுது விரோதமா பிசாசு எழும்புவான், ஜெபிக்க விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான். செல்போன் மூலியமா பிசாசு வரும், டிவி மூலியமா பிசாசு வரும், நாடகம் மூலியமா பிசாசு வரும், சினிமா மூலியமா பிசாசு வரும், நண்பர்கள் மூலியமா பிசாசு வரும், ட்விட்டர் மூலியமா பிசாசு வரும். ஹல்லேலூயா. அப்புறம் என்னையா, இன்ஸ்டாகிராம் மூலியமா பிசாசு வரும், வாட்ஸ்அப் மூலியமா பிசாசு வரும், ஃபேஸ்புக் மூலியமா பிசாசு வரும், நெட் மூலியமா பிசாசு வரும், இணையதளம் மூலியமா பிசாசு வரும். எப்படி வரும்? ஹாய்ன்னு சொல்லும், ஹலோன்னு சொல்லும், உங்க போன் நம்பர் கொடுக்குறீங்களான்னு சொல்லும், நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்கும். இப்படிப்பட்ட பிசாசு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நீ என்ன ஆயிட்ட? செத்து போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். நல்ல கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு வேற எங்கேயும் இல்லை தேவ பிள்ளைகளே, செல்போன்ல இருக்கு. நல்ல கவனமா இருக்கணும். இந்த செல்லு வந்ததுல இருந்து அநேகருடைய மனுஷருடைய செல்லு அழிஞ்சு போயிடுச்சு. சோதரம் நல்லா தெளிவா இருக்கணும், பயத்தோடு இருக்கணும், நடுக்கத்தோடு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இரத்தத்தில் தான் பரிசுத்தம் இருக்கு. அந்த இரத்தத்தை நீங்க பூசி ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பாவங்கள் கழுவப்படும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மறைந்து போகும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது கர்த்தரே பேசுகிறார். ஹல்லேலூயா. யாரும் முறுமுறுத்துற வேண்டாம். அது மாத்திரம் உள்ள தெய்வ பிள்ளைகளே. இரண்டாவதாக எதனால் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். போதும். ஹல்லேலூயா. அதற்கு ஒப்பானையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நிற்கதலாயிராமல் தேவனை பற்றும் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார், தண்ணீர்னால உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன? தண்ணீர். தண்ணீர்ங்கிறது என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைக்கு போட்டுருவாங்க, வேதத்தை வாசிக்க விடுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் வரும்பொழுது எல்லாமே எதிர்த்து போய் தெரிவிப்பான். ஞானஸ்தானம் எடுத்துக்காது அப்படிமா. அந்த ஞானஸ்தானத்துக்கு உண்டான ஆழமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் என்றால் என்ன தெரியுமா? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறது தான் ஸ்தானம். என்னுடைய பிள்ளைகள், எங்கள் சொந்தக்காரவங்க போன மாதம் கூட ஒரு திருமுழுக்குன்னு சொல்லி ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறாங்க, போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய மேடை அமைச்சு அந்த பையனை நிற்க வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு சைடு சினிமா பாட்டு ஓடுது, எல்லாம் மொய் எழுதிக்கிட்டு. அசிங்கமா இல்லை? ஞானஸ்தானம் என்னையா? ஞானஸ்தானம் என்றால் திருமுழுக்கு. திருமுழுக்குன்னா என்ன? மறுஜென்மம். நீ மறுஜென்மம் எடுக்கிற. ஞானஸ்தானம்னா கர்த்தருக்குள்ள உடன்படிக்கை பண்றது, மீண்டும் பிறக்கிறதுன்னு அர்த்தம். அதான் கர்த்தர் கேட்கிறாரு. சீசர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்றார். அப்போ ஒரு சீசன் வந்து கேட்கிறான், என்ன கேட்கிறான்? அப்ப நான் திரும்பி என் தாய் வயிற்றில் பிறக்கணுமாங்கிறான். அப்படி இல்லை, ஞானஸ்தானம் பெறணுங்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆவியினாலும் ஜலத்தினாலும் கழுவப்பட வேண்டும். ஆவியினால எப்படி கழுவ முடியும்? ஜலத்தினால் எப்படி கழுவ முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது
பாவம் மன்னிக்கப்படுது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற. ஹல்லேலூயா. அதுதான் தண்ணீரினால் எடுக்கப்படுகிற உடன்படிக்கை, அதுதான் ஞானஸ்தானம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் பிறக்கிற தன்மை தான் ஞானஸ்தானம். மீண்டும் பிறக்கணும். ஒரு தாய் தகப்பனுக்கு இணை சேர்க்கும் போது என்ன நடக்குது? முதல்ல தாய் வயிற்றிலிருந்து முதல்ல ரத்தம் வெளிப்படும், அப்புறம் தண்ணி வெளிப்படும், அப்புறம் தான் ஜீவன் வெளிவரும். அதே போலதான் நீங்க, நம்முடைய தாய்ங்கிறது சபையை குறிக்குது, தகப்பனுங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க பிறக்கணும் அப்படின்னா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்க பாவம் மன்னிக்கப்படணும். தண்ணீரால கழுவும் போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றீங்க. நீங்க மீண்டும் எழும்பும் போது புதிய ஜீவனாய் எழும்புவீங்க. ஹல்லேலூயா. இதாங்க ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்துக்கு உண்டான ஞானம் இல்லாதனால தான் அநேக தவறான ஞானஸ்தானம் பண்ணிட்டு இருக்காங்க. தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் எங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது? எந்த வேதத்திலையும் சொல்லப்படலையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 30 வயசுல தான் ஞானஸ்தானம் முழுகி எடுத்தார். யோர்தான் நதியில முழுகப்பட்டாரே. நீ முழுக்கப்படுகிறியா? அதனாலதான் வாலிப பிள்ளைகள், அநேக சபையில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஏதோ சடங்கு நினைச்சு, பாரம்பரியம் நினைச்சு அதை செய்து கொண்டு கடைசியில் அவங்க துன்மார்க்கமான கலையில செய்யறாங்க. ஞானஸ்தானம் என்றால் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? அது பேப்டிசோன்னு அர்த்தம். கிரேக்க மொழியில பேப்டிசோன்னா நனைதல் அர்த்தம். உன் சரீரம் நனையணும், உன் சரீரத்தில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும், உன் ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும், உன் ஆவில இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஞானம் வந்ததுக்கு பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்படி பயப்படுவ? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகணும், நல்லது கட்டு தெரியணும். நல்லது கட்டு தெரியாம சின்ன பிள்ளைக்கு குழந்தைகளை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அந்த ஞானஸ்தானம் செல்லாது, தெளிப்பு ஞானஸ்தானம் செல்லாது, குழந்தை ஞானஸ்தானம் செல்லாது. இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரோ அந்த மாதிரியின்படியாக, அவருடைய அடிச்சுவடியின்படியாக அந்த நீதியை நீ நிறைவேற்றினாதான் அதுதான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு போறாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய பாதரட்சியை கழட்டுறது கூட, வார கழட்டுறது கூட நான் அருகதி கிடையாதுங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு ஏசப்பா? இது தேவ நீதி, இதுக்கு எனக்கு விட்டு கொடுங்கிறாரு. ஞானஸ்தானங்கிறது தேவ நீதி. முழுகிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்க பார்த்துருப்பீங்க, புறஜாதியர்கள் பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளைய தலை முழுகிறேன்னு முழுகுவாங்க, ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன்பாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா பாவம் போகிறதுக்கு காசியில் போய் முழுகிறேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாவம் போவதால பாவம் இருக்குதா நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். எனக்கருமே அந்த பிள்ளைகளை பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்படணும்னா நீங்கள் யோர்தான் நதியில் இயேசு கிறிஸ்து எப்படி முழுகி ஞானஸ்நானம் எடுத்தாரோ அதே போல் நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகத்தில் பேர் எழுதப்படும். ஹல்லேலூயா. ரத்தத்தினால உடன்படிக்கை செய்தார். இரண்டாவதாக ஜலத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். மூன்றாவது காரியத்தை நம்ம வாசிப்போம், எடுத்துக்கொள்ளுங்க. எபிரியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரியர் 8:10 வாசிங்க, வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் மூணாவது உடன்படிக்கை. அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைப்பேன், வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஹல்லேலூயா. மூணாவது உடன்படிக்கை என்ன தெரியுமா? வார்த்தைங்கிற உடன்படிக்கை. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க தெரியுமா? ரத்தத்தில் கழுவப்படுறாங்க, ஞானஸ்தானத்தில் கழுவப்படுறாங்க, உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஜபிக்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, சபை கூடுதலுக்கு வர மாட்டாங்க, தேவ பிள்ளையாகவே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஜபிக்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வந்துடுறது. அது செல்லாத தேவ பிள்ளைய. ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பூசப்பட்டாலும் சரி, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை பரம கானானுக்கு போகணும்னா வார்த்தையின்படி வாழ்ந்தா தான் போக முடியும். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி வாழ்க்கை வரல அப்படின்னா பரம கானான சுதந்திரத்துக்கே முடியாது. அன்னைக்கு எகிப்து தேசத்துல புறஜாதியும் தான் வந்தாங்க, கடந்து வந்தாங்க அடிமைத்தனத்திலிருந்து. ஆனா கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தது யார் தெரியுமா? காலேப்பும் யோசுவாவும் மட்டும்தான், 2 பேர் தான். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க அந்த 2 பேத்துக்கு உண்டான குணலட்சணத்தோட இருந்தீங்கன்னா கர்த்தர் சமூகத்தில் பரம கானான்ல நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. வார்த்தையின்படி வாழ்க்கை இருக்கணும். அந்நாட்களிலே என்ன பண்ணாரா? இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைப்பேன். உன் மனசுல என்ன இருக்கணும்? கண்ட பசங்க இருக்கக்கூடாது, கண்ட பொண்ணுங்க இருக்கக்கூடாது, கண்ட ஹீரோ இருக்கக்கூடாது, ஹீரோயிங்க இருக்கக்கூடாது.
ஏசப்பாடைய வார்த்தை இருக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். உனக்குள்ள அசடும் பிசாசு இருந்துச்சுன்னா நீ எங்க போவ தெரியுமா? பிசாசு எங்க போவோ அங்கதான் போவ. வேதம் சொல்லுது, பிசாசு சங்கிலினால் நரகத்துல கட்டி போடுவாராம். அதே இடத்துல தான் உன்னையும் கட்டி போடுவாரு. இன்னைக்கு அப்படியே பார்க்க மெழுக்கா இருக்கலாம், அழகா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். இந்த அழகும் மெழுக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. இதை நீ அசட்ட பண்ணுன, இதை அருவருப்பு அப்படின்னா, தீட்டுப்படுத்திட்ட அப்படின்னா கர்த்தர்ட்ட கணக்கு கொடுத்து ஆகணும். ஹல்லேலூயா. தீட்டுப்படுத்த கூடாது. நல்லா பார்த்துருப்பீங்களே, அழகா இருக்கும் பேக்கரிலாம், ஸ்வீட்ஸ்லாம் அதை திறந்தா வச்சிருக்காங்க. ஈ முக்கியம் யாராச்சும் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே போலதான் கிளாஸ் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. பார்க்கவே அப்படி கவர்ச்சியா இருக்கும், அழகா இருக்கும். அதை பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணும். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா கிருபையும், அழகு, அறிவு, தாளந்துகளை வேத வார்த்தையின்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அதை பாதுகாத்து எப்படி வச்சுக்க முடியும்? உன் இருதயத்துல வார்த்தை இருந்துச்சு, அதை பாதுகாக்கும் உனக்கு. அதுதான் உனக்கு பெரிய கேடகம். அதான் வேதம் சொல்லுது, பிரமாணங்களை என்ன பண்ணனாராம்? சோத்ரம் அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்துல அவைகளை எழுதுவேன். உன் இருதயத்துல ஏசப்பாட எழுத்து எழுதப்பட்டிருக்கணும், வார்த்தை எழுதப்பட்டிருக்கணும். வார்த்தை எழுதப்பட்டுச்சுன்னா உனக்கு தேவையில்லாத போன் காலோ தேவையில்லாத மெசேஜோ உனக்கு எழுதி வந்துச்சுன்னா உடனே நீ அதை டிலீட் பண்ணிடுவ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவ. இந்த இடத்துல இயேசுவோட எழுத்து இல்லை, வார்த்தை இல்லைன்னா உனக்கு தேவையில்லாத வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை குட்டிச்சவரா போயிடும். நல்ல கவனமா இருக்கணும் தெய்வ பிள்ளைகளே. கர்த்தர் 3 உடன்படிக்கை செய்திருக்கிறார். முதல் காரியம் என்னத்துல உடன்படிக்கை செய்திருக்கிறார்? ரத்தத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். 2வது காரியம் தண்ணீர்ல உடன்படிக்கை செய்திருக்கிறார். 3வது வார்த்தையில உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதே தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. ரத்தத்தினால கழுவப்படுங்க, தண்ணீர்னால கழுவப்படுங்க, வார்த்தையினால உங்க வாழ்க்கையை நடத்துங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை செய்தான். அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்ட 3 உடன்படிக்கையில நம்மளை உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறும் பொழுது கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் நம்ம காத்திருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தியானிச்சுட்டு அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அவர் என்னென்ன காரியங்களை யோனத்தான் கொடுத்தார் அதை வாசிங்க. 4வது வசனத்தை. யோனத்தான் ஹல்லேலூயா. எத்தனை காரியம் கொடுத்திருக்கிறாரு? முதல் காரியம் சால்வை, வஸ்திரம் 2, 3வது பட்டயம், வில்லு, கச்சை. 5 விதமான காரியத்தை யோனத்தான் தாவீது கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5 விதமான காரியத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. இன்னைக்கு நேரம் இல்லாதனால நம்ம அடுத்த வாரத்தில் இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம குறிச்சுக்குவோம். முதல் காரியம் என்ன காரியம்? சால்வை. சால்வை எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது. 2வது காரியம் வஸ்திரம். வஸ்திரம்னா என்ன தெரியுமா? நீதியை குறிக்கிறது. 3வது காரியம் பட்டயம், தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. 4வது காரியம் வில்லு. வில்லுன்னா என்ன தெரியுமா? கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் தெரியுமா? அது அழியாமையை குறிக்கிறது. 5வது காரியம் கச்சை. கச்சைனா சத்தியத்தை குறிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட 5 விதமான காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்ன காரியம் இருக்கணும் தெரியுமா? ஆவிக்குரிய வரங்கள் நம்மள்கிட்ட இருக்கணும். அடுத்ததாக நீதிங்கிற வஸ்திரம் இருக்கணும். 3வது காரியம் வார்த்தை இருக்கணும். 4வது காரியம் அழியாமையா இருக்கணும் அந்த வார்த்தையில. 5வது காரியம் சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். சத்தியத்தில் நிலைத்திருந்தாதான் சத்தியத்தில் இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், பரலோகத்துக்குள்ளே நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த சால்வையை குறித்து, அதே போல வஸ்திரத்தை குறித்து, பட்டயத்தை குறித்து, வில்லை குறித்து, கச்சையை குறித்து 5 விதமான அந்த காரியங்களை குறித்து வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். எந்த நாளையில் நம்ம வேதத்தின்படியாக நம்ம என்னென்னதை கற்றுக்கொண்டோம் தெரியுமா? என்னென்ன கற்றுக்கொண்டோம்? கர்த்தரோடு இசைந்து இருக்கணும், கர்த்தருக்கு அன்பு செலுத்தணும். அதே போல அடுத்து என்ன பண்ணாரு? அந்த உடன்படிக்கைகளை நம்ம நிலைத்திருக்கணும். உடன்படிக்கையில நிலைத்திருக்கணும், ரத்தத்துல நிலைத்திருக்கணும். 2வது ஜலத்துல, தண்ணீர்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கணும். 3வது வார்த்தையில நிலைத்திருக்கணும்.
மூன்று உடன்படிக்கையில நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. 5 விதமான ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய கர்த்தங்களை கொடுத்திருக்கிறார். வருகிற நாட்கள் அதை தொடர்ந்து தியானிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரோடு இசைந்திருந்தோம்னா எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இசைந்து போகவே மாட்டோம். தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பாவோடு நீங்கள் இசைந்து இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாவத்துக்கும் இசைந்து போக மாட்டீங்க, இணைந்து போக மாட்டீங்க. 2வது காரியம், அவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்துனீங்கன்னா வேற யாரும் உங்கள் மேலே அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு பொய்யா தெரியும். நீங்களே யார் மேலேயும் அன்பு செலுத்த மாட்டீங்க. இன்னைக்கு பிசாசு வாலிப பிள்ளைகளை லவ்ங்கிற அன்புங்கிற பித்தலாட்டத்தில் ஏமாத்திட்டு இருக்கு. எல்லாம் விழுந்து போய் நாசமாக போயிட்டு இருக்கிறான். அப்படி போகக்கூடாது. நம்ம சபை பிள்ளைங்க இயேசுவின் அன்பை பிடிச்சிட்டு பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. 2வது காரியம், அடுத்து என்ன பார்த்தோம்? உடன்படிக்கை. உடன்படிக்கையை மறந்துடாத. ஏசப்போட ரத்தம் உன் வீட்டில் பூசினதுனால தான் பிசாசெல்லாம் ஓடுனுச்சு. உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டானுச்சு. உன் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டானுச்சு. நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறின. அந்த ரத்தத்தை மறந்துட்ட அப்படின்னா உன் ரத்தத்தில் கசடு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு ரத்தம் எப்பவுமே சுத்திகரிப்பா இருக்கணும்னா தேவ ரத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது காரியம் என்னது? ஜலம். பரிசுத்தாவின் அபிஷேகம். எப்பயுமே பரிசுத்தாவில நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தாவி இருந்தால் தான் அசுத்தாவி வராது. பரிசுத்தாவில நிரப்பப்படணும்னா முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் தான் பரிசுத்தாவில நிரப்பப்பட முடியும். நீ ஜெபிக்காமே இருந்துட்டு நம்ம சாட்டுக்கு சபைக்கு வந்துட்டு இருந்தால் பரிசுத்தாவி ஒன்று செயல்படாது. உனக்கு தேவையில்லாத பழைய கோபம் வரும், சண்டை வரும், மூர்க்கம் வரும், தேவையில்லாத பழக்க வழக்கம் வரும். அது எதனால தெரியுமா? பரிசுத்தாவில நிரப்பப்படாதனால தான் அசுத்தாவி உன்னை கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். 3வது காரியம் என்னத்தை பார்த்தோம்? வார்த்தையில். வார்த்தை நெஞ்சில் எழுதப்பட்டிருக்கணும். வார்த்தை நெஞ்சில் எழுதப்படணும்னா வார்த்தையை தினமும் வாசிக்கணும். நான் ரசிக்கப்பட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு பைபிளை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு நைட்டில் வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது நீ வாழ்க்கையே கிடையாது. அது வார்த்தையான வாழ்க்கையே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையை அனுப்பி தான் ஒரு குணமாக்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானசானம் எடுத்துட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையை மாறிட்டேன்னு சொல்லிவிட்டு பைபிளை வாசிக்காமல் இருந்தீங்கன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அப்பன் பேர சொல்லும்படியாக வாழ்றவன்னு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்பன் பேரை கெடுக்கிறவன் பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பா பேரை எப்படி நம்ம காமத்து பண்ணணும் தெரியுமா? அப்பா போலயே வாழணும். அப்பா போல எப்படி வாழணும் தெரியுமா? அப்பா எப்படி வாழ்ந்தா இங்கே எழுதி கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஏசப்பா வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்தாதான் அவன் தான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நீ அதை விட்டு நான் ஏசப்பா சபைக்கு போறேன், ஞானசானம் எடுத்துட்டேன்னு நீ ஜெபிக்காம வேதம் வாசிக்காம நின்று ஆண்டோட பிள்ளை கிடையாது. உனக்குள்ள ஏசப்பா இல்ல, உனக்குள்ள அசுத்தாவி வந்துடும். அவருடைய ரத்தம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ரத்தம் பூசப்படணும்னா முழங்கால் போட்டு ஜெபி. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில நிரப்ப பண்ணணும்னா ஜெபி. ஒவ்வொரு நாளும் வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். வார்த்தையின்படி வாழணும் அப்படின்னா வேதத்தை வாசி. 3 காரியத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இந்த 3 காரியத்தின்படி வாழு. அப்படி வாழும் பொழுது கர்த்தர் 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொண்டு வந்திருக்கிறார். இனி வெற்றியின் பாதை தான், ஜெய பாதை தான், கம்பீர பாதை தான். தேவ பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே சொத்தரிக்கிறோம். எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா, அப்பா இந்த நாளிலிருந்து உம்மோடு இசைந்து இருப்பேன் தகப்பனே. உம்மோடு உண்மையான அன்பு செலுத்துவார் ராஜா. எந்த அன்பு எனக்கு வேண்டாம் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய அன்பே மெய்யான அன்பு. நானும் மெய்யாகவே உம்மை அன்பு செலுத்துகிறேன் ராஜா. உம்மோடு இசைந்திருக்க விரும்புகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கீங்க தகப்பனே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? ஏசப்பா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் தகப்பனே. எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்துச்சு. ஆனாலும் உம்முடைய அன்புகளை தேடி வந்தது அப்பா. எங்களுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் என் தேவன் எங்களோடு இசைந்து இருந்தீரே. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை விட்டு விலகி போனாலும் கர்த்தாவே, நீர் எங்க கூட இருந்தீங்களே ராஜா. எவ்வளவு பெரிய அன்பு தகப்பனே. எங்களை ஆற்றி தேர்ச்சினீரே. எங்களுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லாமல் இருந்தால் எங்களை வழி நடத்துகிறீரே. எந்த குறைவுகளும் இல்லாமல் நிறைவாய் மாற்றுகிறீரே. உம்மை தேடும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, உமக்காக
அழகான ஜனமாய் எங்களை மாற்றினீரே ராஜா. அல்லேலூயா. அதுவே பெரிய ஸ்லாக்கியம் தேவ பிள்ளைகளே. நான் என்னுடைய பிள்ளைகளை என் ஜனமாய் மாற்றுவேன், அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? எல்லா கரங்களை கொட்டி கதக்கு மகிழ செலுத்துவோமா? அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள் நாம. ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும் தகப்பனே. அப்பாமே சோதரிக்கிறோம் ராஜா. தேவனே சோதரம், உங்கள் இரத்தத்தினாலே உங்களுடைய ஜலத்தினாலே வார்த்தையினாலே எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். 5 விதமான ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எரிந்து போகட்டும். இந்த வேலையில் எல்லாரும் ஆவியில நிரப்பி சொல்லுங்க. அப்பா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பில்லி சூனிய ஆவிகள் எரிக்கப்படட்டும். எல்லா போராட்டத்தை கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா மை மந்திரங்கள் எரிந்து போகட்டும். எங்கள் விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்கள் மட்டக்கடிக்கப்படுவார்களாக. எங்களை நீ உயர்த்துவீராக. வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. இந்த நாளிலே தாவீதை ராஜாவாய் உயர்த்தினவர் எங்களை ராஜாவாய் உயர்த்துவீராக. எல்லா கரங்களை கொட்டி ஆவியில நிரப்பபடி சொல்லுங்க. எங்களை உயர்த்தும் 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 உயர்த்தும். எங்களை விட்டுறாதீங்க தகப்பனே. எங்களை உயர்த்துங்க தகப்பனே. எங்களை மகிமைப்படுத்துங்க ராஜா. எங்களை நிரப்பி நடத்தும் ராஜா. எல்லா சாபத்தின் வேலைகள் முறிந்து விழட்டும். எங்களை ஆசீர்வாதமான பிள்ளையாய் மாற்றும் தகப்பனே. அப்படி செய்த முடியும் என்று காணிக்கை ஆசீர்வதிங்க. அப்பா கொடுத்த பிள்ளைகளை 1க்கு 100 மடங்காய் ஆசீர்வதித்து ஒன்று குறைவில்லாமல் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே வர தவறின பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு போய் சேரட்டும் தகப்பனே. அப்பாமை சொல்ற அடுத்த வாரத்திலே அவர்களை குடும்பமாய் கொண்டு வந்து சபையில் நிரப்புவீராக. ஏனோ தான் இருக்கிற அப்பா எல்லா காரியங்களையும் மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து அடுத்த வாரத்தில் கொண்டு வந்து சபையில நிரப்பும் தகப்பனே. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொத்திருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, இருதயத்தில் கை வச்சுக்கோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து, என் முழுவதுமே பிரசாந்தே சொத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து. கர்த்தர் செய்த சகல பாரம் ஒருபோதும் மறவாதே.